ட்ராயர் வேணுமா லுங்கி வேணுங்களா? லுங்கியா என்ன வேணுங்க? ட்ராயரா லுங்கியா? எந்த ஊருங்கண்ணா நீங்க? எங்க எந்த ஊரு? ஆத்தூரா? ஆமாங்க. இங்க எப்படி வந்தீங்க? நடந்தே வந்துட்டீங்களா? உடம்பு சரியில்லைங்களா? கீழே விழுந்து மண்டை உடைஞ்சிருச்சு. இங்கே இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 3 மாதம் ஆச்சா? குளிச்சிட்டிங்களா? குளிச்சுட்டு வந்தீங்கன்னா புது சட்டை போட்டுக்கலாமல்ல, வேட்டி சட்டை? குளிச்சுக்குங்க, குளிச்சுட்டு வாங்க போய். போயிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா புது சட்டை வேட்டி போட்டு எனக்கு காட்டுங்க. போங்க போய் குளிச்சுட்டு வாங்க. ஏன் சேவிங்கெல்லாம் பண்ணிக்கலாம்ல? சேவிங்கெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. ஜோசப் ஐயா தான் தலைவரா? எல்லாம் குளிக்கலாம். இப்போ குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு வந்து வேட்டி சட்டை போட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக இருப்பீங்க. இப்போ குளிச்சுட்டு வர சொல்லுங்க. ஏன் குளிக்க மாட்டீங்களா? மாசத்துக்கு ஒருக்கா தான் குளிப்பீங்களா? ஏன் சேவிங்கெல்லாம் பண்ணிட்டு குளிச்சுடுங்க. டெய்லி குளிச்சிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. சாப்பிட்டீங்களா? ஏன் லேட் ஆகுமா? சாப்பாடு போகிற மணி 12:30 ஆச்சு. மதிய சாப்பாடு காலையில் மதியம் தான் சாப்பிட்றதே. ஒரு வேளை தான் சாப்பிடுவீங்களா? ஏன் பசிக்க மாட்டீங்களா? சரி இருந்தாங்க, மிச்சர் சாப்பிடுங்க. உங்களுக்கு எத்தனை வயசுங்கண்ணா? 23க்கு மேலே இருக்கா? என்ன படிச்சிருக்கீங்க? 8th. ஏன் அப்படி ஓரமாக வந்து உட்காந்துட்டீங்க? எல்லாத்துக்கும் கூட உட்காரலாம்ல? போக மாட்டீங்களா? ஏன்? கொஞ்சம் வியாதி இருக்குது, அங்கேயும் அதிகமாக இருக்குது. பக்கத்தில் போனால் எதுவும் நம்மளே முடிச்சாலும் பிடிச்சிடுவோம். என்னத்தை பிடிக்குது? அதை பிடிக்கிறதுக்கு என்ன சிங்கமா புளியா? பிரச்சனை ஆகும். அந்த மாதிரி இருக்குதா? சரி, வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம்? அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. இருக்கிறது சரியாக போக மாட்டேன். கூட பிறந்தவங்களா? தம்பி இருக்கான். தம்பி இருக்கானா? நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியாது. அவன் கொஞ்சம் படிப்பாளி. ஸ்கூலில் படிக்கிற மாதிரி அவன் எனக்கு போயிட்டான். சின்ன வயசுலேருந்து அதே பழக்கம். அவனுக்கு நமக்கு சண்டைங்களா? விரோதம். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறது தெரியுமா தெரியாது? யாருக்கும் யாருக்குமே தெரியாது. அப்பாவுக்கு தெரியும். பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு பணக்காரர். நீங்கள் பெரிய கோடீஸ்வரரா? அப்பா பணக்காரர். அப்பா பணக்காரர். அப்புறம் அப்பா பணக்காரனா நீங்களும் தானே பணக்காரரு? அவர் பணக்காரராக இருக்கலாம், நமக்கு அவர் இல்லை. எனக்கு அம்மா மட்டும்தான் கொஞ்சம் உதவி. உங்கள் அப்பா வந்து பெரிய கோடீஸ்வரர். அப்பா கிட்ட பேச மாட்டேன். என்னென்ன தொழில் பண்ணுறீங்க? தோட்டம் வச்சுருக்கீங்களா? ஒரு பெரிய கோடீஸ்வரரோட மகன் இங்கே வந்திருக்கீங்க. கூட பிறந்த தம்பி 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 என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியே இப்போ காலேஜ் முடிச்சாப்புல டாக்டருக்கா? தம்பி டாக்டரு. மறுபடியும் ஏதோ படிப்பு இழந்துட்டான். கல்யாணம் பண்ணாலும் அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல. நானும் அதெல்லாம் கண்டுக்கல. இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. தம்பி டாக்டரு. என்ன பண்ணுறதுங்க? கோயிலுக்கு வந்தேன். கோயிலுக்கு வந்தேன். ஏசு அப்பா வழி விடுவார். எவ்வளோ நல்லா. சரி, உங்கள் வீட்டுக்கு போகலாம்லண்ணா நீங்கள்? ஏன் போக மாட்டேங்கிறீங்க? அம்மா விட மாட்டாங்க வீட்டில். ஏன்? இல்லை. சரி, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. ஒரு வழி பிறக்கும். சரிங்களா? நீங்கள் தான் புதுசாக வந்தீங்களா? ஐயா ஐயாவெல்லாம் புதுசாக இருக்காங்களாட்டிருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா, இந்த மார்லிங் முதியோர் இல்லத்தில் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது.
நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேர வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ போகிறோங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம எல்லாருமே போயிட்டுருக்கோம். ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வாழ்க்கை. காலை, மதியம், இரவு 3 வேளை உணவு, ஏதோ ஒரு தங்க ஒரு இடம், இந்த புளி மரத்து நிழல் தான் அவங்களோட வீடாக இருக்குது. அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30, 50, 60, 70ன்னு வந்து இப்போ 100 பேருக்கு மேலே ஆயிட்டாங்க. அதனால் வந்து கூட்டம் அதிகமானதுனால வெளியில் வந்து அவங்க தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்காங்க. இப்போ மழை காலம் வேறு, மழை வந்தால் எல்லாம் உள்ளே ஓடி போய் உட்காந்துருக்கணும் இல்லைங்களா? நாங்கள் சாணி போட்டு எல்லாம் கழுவிட்டு எல்லாம் இது பண்ணியிருக்கோங்க சார். அதனால கொண்டாந்து காலையில் இங்கே போட்டுறது, டெய்லி அங்கே அசிங்கம் பண்ணிடுறாங்களா, கழுவி அதை பெனால் போட்டு கழுவுவோம். அப்புறம் சாணி போடுற இடத்துல சாணி போடுறோம். அதனால வந்து க்ளீன் பண்ணியிருக்கனால இப்போ போட்டிருக்குறோம். அப்புறம் தூக்கிட்டு அங்கே போட்டு மழை வந்தால் அங்கே உள்ளே போய்க்குவாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா அங்கங்கே உள்ளே வந்து அந்த ஷெட்டில் இருப்பாங்க. அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. இப்போ நிர்மலாக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு வந்து அங்கே அவங்க படுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூரின் போகிறது, மோஷன் போகிறதெல்லாம் இருக்கனால பார்த்திங்கன்னா பொண்ணே வந்து மாடு இருக்குது, அதனோட சாணம் போட்டு வலிச்சிடுவாங்க. இவங்க தான் நிர்மலாக்கா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இவங்க நிர்மலாக்காவோட பொண்ணு அனிதா, பிரியா இவங்கெல்லாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிர்மலாக்காவுக்கு 3 குழந்தைங்க அப்படின்னு தான் எல்லாருக்குமே நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 100 குழந்தைங்க இருக்க மாதிரி. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தரை பார்க்குறதே பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுட்டு இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இப்போ தான் பார்த்தேன், அன்னை தெரசா அம்மாவோட ஃபோட்டோவில் இருக்குது. அது மாதிரி நிர்மலாக்காவும் ஒரு அன்னை தெரசா மாதிரி தான். என்ன அவங்க அந்த காலத்தில் இருந்து அவங்களோட ஒரு ஒரு பிறவிகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. அதாவது எல்லாருமே வந்து பார்த்தோம்னா தன்னோட தாய் தந்தையெல்லாம் அரவணைச்சு இருந்தால் கண்டிப்பாக இந்த நிலைமை இருக்காது. இருந்தாலும் அவங்க வந்து இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அவங்களோட இடங்கள்லாம் இருக்குது. அப்படியே நம்ம போய் பார்க்கணும். சாணி போடணும், டெய்லியுமே சாணி போடணும். இந்த சாணி போட்டு வலிக்கணும். எல்லாம் டெய்லி அசிங்கம் பண்ணிடுறாங்க, க்ளீன் பண்ண. அந்த இடத்துல பெனால் போட்டு கழுவுவோம் காரனால. இது மண் தரனால இதெல்லாம் சாணி தாங்க சார் போடுவோம். போட்டு க்ளீன் பண்ணி காலையில நாங்கள் போடுறது. அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு காய்ச்சோன்னா கூட்டி வந்து இங்கே இப்போ படுக்க வச்சுக்கலாம். டெய்லியுமே நம்ம சாணி போட்டு முழுகணும். டெய்லியுமே சாணி போடணும். இந்த இடம்லாம் முதல்ல வந்து நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த இடம்லாம் இல்லாமல் இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டெல்லாம் போட்டு அப்படியே சாணி போட்டு முழுகி பாருங்கள். முதல்ல இந்த இடமெல்லாம் இல்லாமல் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெய்டு ஹோம் கிடையாது. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே மாதம் மாதம் வந்து நம்ம ஒரு பணம் கட்டி இங்கே தங்குற மாதிரி ஒரு ஹோம் கிடையாது. ஆதரவு இல்லாமல் இங்கே எப்படி எல்லாரும் வராங்க ரோட்ல இருந்து? ஆமாம், ஜிஹெச்ல வந்து இருந்து ரொம்ப நாளாக யாரும் கூட்டிகிட்டு போகலன்னா அவங்கள இங்கே வண்டியில் இங்கே அனுப்பிடுறாங்க. சரி சரி. அப்புறம் போலீஸ் மூலியமா அங்கே இங்கே இருக்கிறவங்க அனுப்பிடுறாங்க. இங்கே பக்கத்துலேயும் ஜிஹெச் இருக்கு, நாமக்கல் ஜிஹெச், அங்கெல்லாம் எல்லாம் அனுப்பிடுறாங்க சார். யாருன்னே தெரியாம ரோட்ல இருக்கிறவங்க அப்படியே யாருமே இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியுது இங்கே இல்லை இருக்குன்னு, அதனால இங்கே அனுப்பிடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல அனுப்பி விட்டுறாங்க. இந்த ஷெட் வந்து நீங்க அதுக்கு முற்பாடு வந்துட்டு போனீங்களா, அதுக்கு முற்பாடு இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுங்க. சரி சரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது பெய்டு ஹோம் இல்லை அப்படிங்கிறது அக்கா சொல்கிறாங்க. அதாவது சாலையோரத்தில் யாரும் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் உடல் ஊனமுற்றோ இல்லை மாற்றுத்திறனாளியோ இருக்கிறவங்க இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கனாலும் கொண்டு வந்து விடுறாங்க. அது போக பாருங்கள் ஆப்போசிட்டில் வந்து ஜிஹெச் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே ரொம்ப முடியாதவங்க இருக்கிறவங்களும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்படி வந்தவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க. பாருங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பாருங்க கண்ணு தெரியாதவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க சார். கண்ணு தெரியாதவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஒரு வணக்கண்ணா. நான் சட்டை லுங்கி வாங்கிட்டீங்களா? மிச்சர் சாப்பிட்டீங்களா? என்னங்கண்ணா? மச்சான் எத்தனை மணிக்கு கொண்டு வந்து விட்டுங்க? யாருங்க மச்சான் பெருமை. மச்சான் மச்சான் மட்டும் பெருமை. எத்தனை மணிக்கு கொண்டுங்க? எத்தனை மணிக்கு வருதுங்க? எத்தனை மணிக்கு நான் வர சொன்னா? எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்க? 1 மணிக்கு வந்தீங்களா? உங்க பேர் என்னங்கண்ணா? உங்க பேர் என்னங்க? நீங்க ரமேஷா உங்க பேரு? எந்த ஊர்னா? யாரு? அத்தை பொண்ணா? யார் அத்தை பொண்ணு? கேட்கலையா? அத்தை பொண்ணுன்னு சொன்னாலுமே வெக்கப்படுறீங்களே. மறக்க மாட்டீங்களா? யாரும் மறக்க மாட்டீங்க. உங்களை நீங்க துணி கொடுத்தீங்களா மறக்க மாட்டாங்க. யாரும் மறக்க மாட்டீங்க.
சார் துணி ஓ கொடுத்தாங்க. என்ன மறக்க மாட்டீங்களா? நான் அத்தை பொண்ணை மறக்க மாட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை ஒரு முறை அவர் அத்தை பொண்ணுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க இங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டலோடவே இருக்கிறவங்க. ஏங்கா இவங்கெல்லாம் எந்திரிச்சு நடக்க முடியும். என்னங்க ஐயா? சரிங்க ரொம்ப சந்தோஷம். மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரி சரிங்க. பாருங்க இங்க இருக்கிறவங்க இதே மாதிரிதான். அதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்மளுக்கு வரும்பொழுதுதான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு. நம்ம வந்து டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட அன்றாட வேலைகளை கடந்து நம்ம போய்கிட்டு இருந்தாலும் இந்த இடத்துக்கெல்லாம் வரும்பொழுது நமக்கு வாழ்க்கைனா என்னன்னு நம்மளுக்கு ஒரு நடுவில் உணர்த்திடும். இந்த இடத்துல நம்ம இருக்க முடியுமா, எவ்வளோ நேரம் இருக்க முடியும்னா இங்கிருந்து அது பக்கத்தில் நம்ம போனாவே நம்மளால போக முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க நிர்மலக்கா ஜோசப் ஐயா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள போய் பார்த்து அவங்கள வந்து மோஷன் போயிடுவாங்க, யூரின் போயிடுவாங்க, அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு சுத்தம் பண்ணி எல்லாமே இது பண்ணுறாங்க. அதனால் வாழ்க்கை அப்படிங்கிறது என்னங்கிறது பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உடனே குளிக்க மாட்டாங்க, சுத்தி அப்படியே போட்டுருவாங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டலோடவே இருக்கிறவங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளால வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளால நிக்க முடியாது, அப்படிதான் இருக்கும். ஆனால் அதே இடத்துல இருக்கு பாருங்க. இவரு அண்ணா உங்க பேர் என்னங்க? ஓ நீங்க தான் அருளண்ணா அப்படிங்களா? சரி. இவர் அருளண்ணா, இவர் வந்து விஓ ஆபீஸ்ல வேலை செய்யறாரு அருளண்ணா. அது போக வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இங்க வந்து இந்த மாதிரி சேவைகளும் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளால அங்க நிக்க முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் இருந்து இந்த மாதிரிலாம் நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு பெரிய சேவை தான். எத்தனையோ அன்பான உள்ளங்கள் தொடர்ந்து வந்து நமக்காக புத்தாடைகள் கொடுக்கறதும் சாப்பாடு கொடுக்கறதும் எல்லாமே பண்றாங்க. இருந்தாலும் இங்க இருந்து பாத்துக்கிறதா ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சாப்பாடு ஐயா வணக்கம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணா வர 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 சாப்பிடுங்க. ஆமாங்க ஆமாங்க. சாப்பிடுங்க சரி சரி கொடுக்குறேன் கொடுக்குறேன். சரிங்க சரி. மறுபடியும் கிறிஸ்துமஸ்க்கு வரேங்க, பொங்கலுக்கு வர்றேன், இன்னொரு 10 நாள் கழிச்சு வரேன். வந்து மளிகை பொருள் கொடுக்குறக்கு வரேங்க நான். சரி சரிங்க சந்தோஷம். சரிங்கக்கா நிர்மலாக்கா சரி வரேங்கக்கா. அக்காக்காக நம்ம இருக்கட்டும் அப்படின்னா இது என்னோட இது கொடுக்கல அப்படின்னா சரிங்க. சரிங்கம்மா சரி வரேங்கம்மா. முருகேசனா நல்லா சாப்பிடுங்க. முருகேசனை பார்க்கறதுதான் இப்படி இருந்து ஒரு சிங்கமாக இருந்த முருகேசனை கேமரா எடுத்துக்கணும். சரி சரிங்கண்ணா சரிண்ணா. வந்து பார்க்குறேங்க. எதாவது செலவுக்குன்னு பண்ண வேணுங்களா? எங்கண்ணா வெளியெல்லாம் போகிறது இல்லைங்களா? போகிறீங்களா? சரிங்கண்ணா. சரி வரேண்ணா. சரிண்ணா. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருப்பார் இந்த அண்ணன். கேஸ் தீர்ந்துச்சுன்னா ஓடி வந்து கொடுப்பாரு. பைக் இதுன்னா டக்குன்னு இது பண்ணி கொடுப்பாரு.
போறியா சார் கூட சரிங்க போயிட்டு வரேன் சாப்பிடுங்க சரிங்க எப்பவுமே இருப்பீங்க சந்தோஷமா இருங்க நீங்க சந்தோஷமா இருங்க உங்களை இது வரைக்கும் 3வது தீபாவளியா வந்து பாக்குறேன் இன்னும் நீங்க 100 தீபாவளிக்கு இருப்பீங்க கவலைப்படாம இருங்க சாப்பிடுங்க 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 சரிங்க சரி வரேங்கக்கா